எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் நெறைய கொஸ்டின்ஸ் இப்போ கம்மிங் வீக்ஸ்ல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இது எல்லாமே எப்படி நீங்க ஒரு ஆளா பார்த்துக்கிறீங்களா? எப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. யூசுவலாவே என்னோட மார்னிங் வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 6:30, 7 அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அப்ப பாப்பா வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ள என்னால என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அத பண்ணிடுவேன். ஒரு சைட் காஃபி போடுறது, இன்னொரு சைடு வந்து துணி இருந்துச்சுன்னா அத வாஷிங் மிஷின்ல போடுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஒர்க் எல்லாமே பண்ணிடுவேன். பிகாஸ் 8, 8:30க்கு பாப்பா வந்து லைட்டா வந்து முழிக்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. மேக்ஸிமம் 8:45 to 9 தான். அதுக்குள்ள வந்து பாப்பா முழிச்சிடுவாங்க. பாப்பா முழிச்சிட்டாங்கன்னா, பாப்பாவ அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டே சைட் பை சைட் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருவேன் பாப்பாக்கு. மோஸ்ட்லி இட்லி அண்ட் தோசை இது 2 மட்டும் தான் இருக்கும். என்னைக்காவது தான் கஞ்சி அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒர்க் தான் இப்ப எனக்கு இருக்கிறது. பட் ஆனா அத நான் பிடிச்சு பண்றதுனாலயோ என்னமோ தெரியல, எனக்கு அது பெருசா வந்து தெரியல. அதுக்கப்புறமா பாப்பா எந்திரிச்ச உடனே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பிரஸ்ட் ஃபீடிங் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்க வந்து ஷிஃப்ட் ஆவோம். ஃபார்முலா, பிரஸ்ட் மில்க் 2மே குடுக்குறீங்களான்னா, ஆமா 2மே தான் குடுத்துட்டுருக்கேன். பாப்பாக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்ததுன்னா, நான் வந்து ஃபார்முலாக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுவேன். அதுல டவுட்லாம் இல்ல. பாப்பாக்கு நமக்கு வந்து டிமாண்ட் வைக்கக்கூடாது அவ்வளோதான். அது என்ன மில்க்கா இருந்தாலுமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா 2 பேரும் பண்ற ஒர்க் வந்து பிரஷ் பண்ணுவோம் பாப்பாக்கு. பிரஷ் பண்ணி முடிச்சுட்டு நானும் பாப்பாவும் ஒரு 5 மினிட்ஸ் டெய்லி வந்து பால்கனில வந்து விளையாண்டுட்டு இருப்போம். ஸோ அது வந்து எங்க 2 பேருக்கான டைம் அப்படின்ற மாரி டெய்லியுமே நடக்கும். ஸோ அது வந்து பாப்பா வந்து பால்கனில சும்மா கீழ போறது, காக்கா, அதுக்கப்புறம் பைக் சவுண்ட் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. செடின்னு வந்து முன்னாடிலாம் அம்மாக்கு முத்தம் கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட பண்ண மாட்டாங்க. பட் இப்பலாம் நம்ம கேட்காத டைம்லயே எனக்கு கிஸ் கிடைக்கும்போது அது ஒரு மாரி ஹாப்பியா ஒரு ஃபீலா இருக்கும். அதுல ஒரு சாலிடா வந்து எனக்கும் அவனுக்கும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் எங்களோட பால்கனிலேயே வந்து எங்களுக்கான டைம் அப்படின்னு சொல்லி போகும். அதுக்குள்ள பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வந்து ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பாக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் குடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு 11, 11:30 வரைக்கும் என்னால பாப்பா கூட எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருவேன். அதுக்கப்புறமா எனக்கான ஒர்க் அப்படின்னு சொல்லி நான் டைம் எடுத்துப்பேன். கொஞ்ச நேரம் வந்து கிளைமேட் நல்லா இருந்ததுன்னா கீழ கூட்டிட்டு போவேன் வாக்கிங் மாரி ஒரு 5 to 10 மினிட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்க வந்து கீழ வந்து வாக்கிங் வருவோம். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவான். எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறமா செய்றேனோ, அதில பாப்பாக்கு கொஞ்சம் சின்னதா வந்து செஞ்சுடுவேன். லைக் சின்னது இட்லி இல்லன்னா தோசை. அத வந்து பாப்பா வந்து இப்ப அவங்களா எடுத்து சாப்பிட்டு பழகிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லா வந்து என்னோட ஒர்க்ல நான் வந்து ஆக்குபை ஆயிடுவேன். லைக் என்னென்ன ஆர்டர்ஸ் டெலிவர் பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட்டா வந்து லஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து பாப்பாக்கு வந்து லஞ்ச் ஊட்டிடுவேன். இப்போ நடக்கிற ஸ்டேஜ்ல இருக்கனால இந்த ஒரு 1 மந்த்தா வந்து பாப்பா வந்து ஹை சேர் வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க சாப்பிடுறதுக்கு. இந்த மாரி நடந்துக்கிட்டே இல்லன்னா வந்து நம்ம தூக்கி வச்சுட்டு ஊட்டணும் அப்படின்ற மாரி பண்றாங்க. நானும் சரி ஓகேன்னு சொல்லி பாப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அத ஊட்டிட்டு இருப்பேன். அதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ் அப் ஆயிடுவேன். பாப்பாவ அருண் தூங்க வச்சுருவான். மார்னிங் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கொரியர் கவர் போட்டு பேக் பண்ணணும். ஸோ ஒரு 4:30க்குள்ள பேக் பண்ணிடணும். 4:45 to 5:30 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து கொரியர் அண்ணா வந்து மாத்தி மாத்தி வந்துருவாங்க. பாப்பா இருக்கனால இந்த கொரியர் பேக்கிங் எல்லாமே இன்னொரு ரூம்ல தான் பண்ணுவேன். எனக்கு இது எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் அப்டின்னா, என்னோட ஒர்க் அதுவும் பாப்பா கூடவே இருந்துக்கிட்டே நான் பண்ற ஒர்க் அப்டின்னும்போது, அது கஷ்டம் வந்து பெருசா எனக்கு தெரியல. ஹாப்பினஸ் மட்டும் தான் தெரியுது. என்ன ஒர்க், என்ன சக்சஸ் நமக்கு கிடைக்கணும்னாலும் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா போடணும். அத வந்து ஒரு 10% நான் போடுறேன் அப்டின்னு நெனச்சுட்டு தான் டெய்லி வந்து என்னோட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பா டயர்டா எல்லாமே இருக்கும். பட் அத தாண்டி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நமக்கு புடிச்சத பண்றோம் அப்டின்னு சொல்லிட்டு. ஈவினிங் 5:30க்கு மேல அகைன்ஸ் கிளையண்ட் பார்க்குறது, ஆர்டர்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி போயிடும். இந்த மாரி தான் என்னோட டே இன் மை லைஃப் போகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.